ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ்கிரி ஐடியாஸ் கனரி. நண்பான வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறது முகப்பருவுக்காண்டி தயார் பண்ண சோப்பு தான் உங்களோட வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த சோப்பு எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முகப்பரு போகிறதுக்காண்டி நம்ம தயார் பண்ணுற சோப்பு பச்சை இலை சோப்புங்க. இந்த பச்சை இலை சோப்பு வந்து நம்ம தயார் பண்ணுறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நாட்டு பச்சை இலையை எடுத்திருக்கோம். அதில் நம்ம எதையுமே தூக்கி போடலை, அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட கொஞ்சோண்டு சோத்துக்கத்தாலையும் இதில் நம்ம சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா மிக்சியில் அரைச்சி இந்த கலவையை ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ சோப் பேஸ் வந்து எடுத்திருக்கோம். நான் எப்போயுமே சொல்லியிருக்கேன், சோப்பு வந்து தயார் பண்ணுறதுக்கு சோப் பேஸை வந்து நீங்கள் சின்னதாக கட் பண்ணி நீங்கள் டபுள் பாயில் மெத்தடில் நீங்கள் அழகாக பாயில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சோப்பு வந்து நல்லா கரைஞ்சி வரும். எப்பயுமே நம்ம சோப்பு வந்து நல்லா அந்த மோல்டில் நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த சோப்பு நல்லா நம்மளுக்கு கரைஞ்சி இருந்தால் தான் மோல்டில் ஊற்றுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் 20 கிராம் மோல்டில் தான் இந்த சோப்பு வந்து நான் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா இந்த சோப்பு வந்து முகத்துக்கு மட்டும், அதாவது பரு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல மட்டும் இந்த சோப்பை வந்து பயன்படுத்தி வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா தொடர்ந்து இந்த சோப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காண்டி தான் நம்ம சின்னதாக சோப்பு வந்து தயார் பண்ணி கொடுக்குறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு இந்த முகப்பரு பிரச்சனை வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுக்கு நல்ல ஒரு தீர்வு அப்படின்னு சொன்னால், நம்ம இயற்கையாக கிடைக்கிற இந்த பச்சை இலையை நம்ம எடுத்து இதை சோப்பாக தயார் பண்ணி இதை வந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து நான் கொஞ்சோண்டு இருக்கிறதையும் அதில் ஊற்றிட்டேன். தேவையான அளவுக்கு மட்டும்தாங்க எப்பயுமே வந்து சோப்பு வந்து நம்ம தயார் பண்ணணும். எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆர்டர் கிடைக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சோப்பு வந்து தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பொதுவாக இந்த சோப்பு தயார் பண்ணுறதுல 2 விதமாக தயார் பண்ணலாம். ஒன்று, நம்ம தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச கலவையை நம்ம அதில் மிக்ஸ் பண்ணி அந்த மெத்தட்லேயே நம்ம வந்து சோப்பு வந்து தயார் பண்ணலாம். இன்னொரு மெத்தடு, இந்த சோப் பேஸ் வந்து நம்ம பயன்படுத்தி இந்த சோப்பை வந்து தயார் பண்ணலாம். இந்த சோப் பேஸில் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, கிளிசரின் கலந்துருப்பாங்க. ஆனால் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆயில் நம்மளுக்கு சேர்த்துருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியாது. ஆனால் நம்மளே சொந்தமாக ஆயில் வந்து யூஸ் பண்ணி நம்ம சொந்தமாக வந்து சோப்பு தயார் பண்ணோம் அப்படின்னா சோப்பு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஏன்னா தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. பொதுவாக அந்த தேங்காய் எண்ணெயை மட்டும்தான் சோப் தயார் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னா நல்ல நம்மளுக்கு அந்த சோப்பு தேய்க்கிறப்போ நுரையும் நம்மளுக்கு வரும். ஸோ தேங்காய் எண்ணெய் சோப்பு அப்படின்னாலே கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு பொலிவு கொடுக்குற ஒரு சோப்பு. ஸோ அந்த தேங்காய் எண்ணெயை மட்டுமே யூஸ் பண்ணி இந்த சோப்பு வந்து நம்ம வந்து தயார் பண்ணலாம். நான் தொடர்ந்து என்னோடய சேனல்ஸில் நான் தொடர்ந்து சோப்பு தயாரிக்கிற அந்த முறைகளை நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்காண்டி இதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இது வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும், யாருக்காவது போய் வந்து உதவட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம எல்லா தகவல்களையும் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எவ்வளவோ பேர் வந்து பார்க்குறீங்க, ஆனால் ஒரு லைக் கூட நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க. தாராளமாக ஒரு லைக் பட்டனை வந்து உங்களால் வந்து கிளிக் பண்ண முடியும் தானே. தயவாய் நீங்கள் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா நாங்கள் வீடியோ போடுறோம் அப்படின்னா அது உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா இல்லையா, இல்லை அதில் ஏதாவது தவறுகள் இருக்கலாம், அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம். அது எப்படி எங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நீங்கள் லைக் பட்டன் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் லைக் வந்து கொடுக்குறீங்களோ அதன் மூலமாக நாங்கள் வந்து ஓகே, இந்த வீடியோ நம்மளுக்கு நல்லா வந்து இருக்குது, இனிமேல் இதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். அதுக்கு தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மோல்டுலேருந்து இந்த சோப்பு வந்து நான் எடுக்கிறப்ப வந்து அந்த சைட்லலாம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவே நம்ம ஊற்றுனதெல்லாம் இருக்கும். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதை வந்து நம்ம சோப்பு வந்து அழகாக எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ சோப்பு வந்து நான் நல்லா வந்து காய வச்சு, இது வந்து 2வது நாள். நான் வந்து எப்போயுமே பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 நாள் கழித்து தான் வந்து பேக்கிங் பண்ணுவேன். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஈரத்தன்மையே இருக்காது. சோப்பு வந்து நல்லாவே நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நம்ம சோப்பு வந்து உடனே யூஸ் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். சோப் பேஸில் செய்கிற சோப்பை நம்ம உடனே யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ரொம்ப அருமையாகவே சோப்பு வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி ரெட் ஒயின் சோப்பு, அதுக்கப்புறம் குப்பைமேனி சோப்பு,
இது எல்லாமே நம்ம 20 கிராம்ஸில் வந்து நம்ம ரெடி பண்ணி கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இந்த ரெட் ஒயின் சோப்புமே நல்லா முகத்துக்கு முகப்பொலிவுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சோப்புகள்லாம் வேணும், இதில் ஏதாவது ஒரு சோப்பு வேணும் அப்படின்னா மறக்காமல் நான் கீழே வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அதில் நீங்கள் தொடர்பு கொண்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த சோப்பெல்லாம் வேணும் அப்படின்னா கொரியர் மூலமாக உங்களுக்கு நாங்கள் சோப்பு அனுப்பி வைப்போம். நீங்கள் கொரியருக்கான செலவுகள் வந்து நீங்கள் தான் வந்து கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 20 கிராம் சோப்லாம் வந்து ரெடியாக இருக்குது. இதெல்லாம் வந்து பேக்கிங் வீடியோ நான் கண்டிப்பாக உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, மொத்தம் நம்ம 60 வகையான சோப்பு வந்து தயார் பண்ணுறோம். கேட்குறவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு சோப்பு வந்து நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இந்த சோப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். இப்போ நான் இந்த 20 கிராம் சோப்பில் வந்து எக்ஸ்ட்ரா உள்ள அந்த சோப்பை ஃபுல்லாகவே நான் பொறுமையாக எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஏன் வந்து இதை நம்ம கரெக்டான அளவில் வந்து ஊற்றிருந்தால் இந்த சிரமம் வந்து பட வேண்டாமே அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தவங்க வந்து கண்டிப்பாக வந்து கொஸ்டின் கேட்பீங்க. நான் ஏற்கனவே என்னோடய வீடியோஸில் நான் வந்து சொல்லியிருக்கேன், சோப் மோல்டில் நீங்கள் அளவுகள் வந்து கரெக்டாக ஊற்றணுங்கிற அந்த கட்டாயம் கிடையாது. எக்ஸ்ட்ராவே நம்ம கொஞ்சம் ஊற்றலாம். கிராம்ஸ் வந்து கூடுனாலும் பரவாயில்லை. அப்போ தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோப்பு மோல்ட்லேருந்து நம்மளுக்கு எடுக்கிறப்ப ஒரு அழகான ஒரு ஷேப் வந்து கிடைக்கும். சோப்பு மோல்டுலேருந்து நம்ம கொஞ்சம் கம்மியாகவே நம்ம சோப் பேஸ் வந்து ஊற்றினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த அளவுகள் வந்து உயரங்கள் வந்து குறையும். அதிகமாக ஊற்றுறோம் அப்படின்னா சோப்பு வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சோப் நல்லா காஞ்ச பிறகு அந்த சோப் வந்து நம்ம அழகாக வந்து ஷேப் வந்து பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேக்கிங் வந்து பண்ணுவோம். எனக்கு வந்துட்டு இந்த 20 கிராம் சோப்பு ரொம்ப அழகாகவே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நிறைய தகவல் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் தொடர்ந்து இந்த சோப் மேக்கிங் வீடியோஸ் தான் நான் நிறையா உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லைங்க, என்னோடய சேனலை பார்த்துட்டு நிறையா பேர் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணியிருக்கீங்க. பெரிய ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, என்னோடய ஹஸ்பண்ட் இறந்த பிறகு நான் வீட்டிலே இருந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோம்மேட் சோப் மேக்கிங்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு எனக்கு இப்போ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்களும் எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதற்காக நன்றி. தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.